தங்கர் அம்மாவுக்கு நண்டு சின்னமா 5 குழந்தைங்க. அதுல ஒண்ணு உமாவுக்கு பிறந்திருக்க கூடாதா? என்ன சொல்ற? நீங்களே பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்களே. உமாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவ புருஷன்டா மலகனாச்சே. கத்தாதடி. ஊர் உலகமும் உமாதான் மலடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. செவத்துக்கும் காது உண்டு. என்ன மிஸ்டர் ராஜகோபால், வீட்டுக்கு போல? ஓ, இத்தனை நாளா எங்க கழுத்துல இருந்தது, இப்ப உங்க கழுத்துக்கு மாறிடுச்சா? ஸ்டெதஸ்கோப் சொன்னேன். காரணம் மறந்து வச்சுட்டீங்க. உள்ள வந்து கொடுக்க வேண்டியதானே, ஏன் வெளியே நின்னுட்டீங்க? இடம் புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். வரேன். ஓகே. என்னங்க, யார் வந்தாங்க? ரமாவோட புருஷன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்செட்டா இருக்காரு. வா சாப்பிட போலாம். அம்மா, அம்மா, குழந்தை அவன் மாத்திரம் தூங்குது. ஆமா. மத்த குழந்தைகளா சாப்பிட்டாச்சா? இல்ல. ஏன்? நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை. சரி, தெருக்கூடி ஹோட்டல் வரைக்கும் வா, நான் டிஃபன் வாங்கி தரேன். நான் அப்படியே மவுண்ட் ரோடு போகணும். ஒரு மருந்து மவுண்ட் ரோடு தான் கிடைக்குமா? உமா, நீ கொஞ்சம் குழந்தை பாத்துக்கோ. முடிஞ்ச கொஞ்சம் வெந்நீர் போட்டு வை. ராதாவுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்கு கூட. நான் வரேன். நான் பெரியமா இருக்கேம்மா. உனக்கு அம்மா தானே வேணும்? இப்பவே போய் நான் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். இத பாத்தியா, அம்மா வந்துட்டேன் பாத்தியா? ரமா, உங்க அக்காவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க அக்கா மலடி இல்ல, அவ புருஷன் தான் மலடான. இந்த விஷயத்தை டாக்டர் சொன்ன போது இருதயமே நின்று போச்சு. ஆமா, உங்க அக்கா எங்க? நீங்களா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஐ எம் சாரி. நான் ஏதோ அவசரத்துல உங்களை ரமான்னு நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி. எப்படி தெரியும்? டாக்டர் ஒரு மனைவி பேசுனதை கேட்டேன். வேற யாராவது கேட்டாங்களா? இல்ல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்போ இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா எனக்கும் இந்த விஷயம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். இன்னையே மற்றவங்க முன்னாடி மறுபடியா நிக்கிறீங்க. அந்த உண்மையை வேற யாருக்கிட்டையும் சொன்னாதான் என் கவலையே அடங்கும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.